ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் செல்வகுமாரி. வாங்க தேங்காய் எண்ணெய் தலைக்கு எப்படிலாம் காய்ச்சினா நல்லா முடி ஸ்ட்ராங்காக நல்லா வளரும். ஆனால் எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக இந்த எண்ணெய் நான் காய்ச்சிறதே கிடையாது. அது எப்படி காய்ச்சலான்னு பார்க்கலாம் வாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எங்கள் செடியிலே இருந்தது, கொஞ்சமாக தான் இருந்தது. நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற வரலையும் மட்டும்தான் தடவிக்கலான்னு இதை நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். செக்கு எண்ணெய் தான் எங்கள் வீட்டில் எப்போதும் ஒரு டின்னு ஃபுல்லாக எண்ணெய் இருக்கும். தேங்காய் நிறைய இருக்கிறதுனால ஆடிட்டு வருவாங்க செக்கு எண்ணெய். அதுதான் விளக்கேற்றுறதுலேருந்து உப்புமா செய்வாங்க. இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் தான் நிறைய செய்வாங்க. ஓகே, ஸோ துளசி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், கருவேப்பிலை ஒரு 10 இனுக்கு எடுத்துக்கிட்டேன், கொஞ்சமாக வேப்பிலை. பொடுகு சொல்ல ஈச்சிங்க இந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. இந்த வேப்ப இலை போட்டோம்னா நல்லா கொழுந்து இலையாக ஆஞ்சிக்கிட்டேன் நான். ஸோ கருவேப்பிலை ஒரு 10 இனுக்கு, கொஞ்சம் துளசி ஒரு பொடி, கொஞ்சமாக வேப்ப இலை. ஸோ ஒரு பக்கம் அடுப்பில் பால் வச்சுட்டு, பால் கடையில் தான் வாங்குகிறோம், பால்காரவங்க கிட்ட தான் வாங்குகிறோம். ஸோ தண்ணியை தான் டீ வைக்க சொன்னாங்க. சரி, எனக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன். அப்புறமா சரி எனக்கு மட்டும் கொஞ்சமாக காஃபி பண்ணிக்கலான்னு. ஸோ கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 100 எண்ணெய் இருக்கும், அவ்வளோதான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நானும் என் பாப்பா, என் பிள்ளை, எங்கள் அக்கா பொண்ணு 4 பேரும் இங்கே இருக்கிற வரலையும் இதை தடவிக்கலாம். அம்மா வீட்டில் 1 மாதம் தான் இருக்க போகிறோம். ஸோ அதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். செக்கு எண்ணெய் தான் எங்கள் வீட்டில், நாங்களே தேங்காய் வெட்டி போட்டு நாங்களே செக்கில் போய் ஆட்டிட்டு வந்த எண்ணெய். இதை வந்து விளக்கு கூட எங்கள் வீட்டில் நல்ல விளக்கில் தான், அதில் தான் ஏற்றுவாங்க, தேங்காய் எண்ணெயில் தான் ஏற்றுவோம் நாங்கள் அப்போலேருந்தே. ஸோ ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தட்டி போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூனு வந்து வெந்தயம் போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க, நல்லா பொரியிற மாதிரி. ஆனால் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சிம்மிலே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஓகே, ஹை ஃப்ளேமில் வச்சா போட்ட உடனே தீஞ்சு போயிடும். அது அப்படியே எண்ணெயில் எந்த பலனுமே இல்லை. ஸோ ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஃபுல் லோ ஃப்ளேமும் வச்சுக்கோங்க. ஸோ கருவேப்பிலை வந்து ஒரு 10 இனுக்கு எங்கள் செடியில் இருந்தது தான், சின்ன செடி தான், அதில் இருந்தது தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி, நம்ம இங்கே தான் வெயில் நாள் தானே தடவிக்கலாம் அப்படின்னு. எங்கள் ஊரில் ஒசூரில் இது தடவும்போது கோல்ட் ஆகுது எனக்கு. ஸோ ஒரு கருவேப்பிலை, கொஞ்சம் வேப்பிலை, ஒரு கைப்பிடியை ஃபுல்லாக துளசி வேப்ப இலை, இதெல்லாம் வந்து தலையில் ஈச்சிங்க, புழு வெட்டு அந்த மாதிரி எனக்கு சொட்டை மாதிரி மேலே ஏறிக்கிட்டே போகுது இல்லையா, என் நெத்திக்கிட்ட நேர்த்தியாக இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து முடி கொட்டாது. கொட்டினது முளைக்காதா தெரில, பட் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக வைக்கும் இந்த எண்ணெய். அது மட்டும் தெரியும். இது ஸ்மெல் வந்துட்டு எங்கள் பாப்பாவுக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு, என் பிள்ளைக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அக்கா பொண்ணு கூட நேற்று தடவி விட்றேன். அவள் சொல்கிறா, சித்தி ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது. கொஞ்சமாக ஆலோவேரா இருந்தது எங்கள் வீட்டில், அதையும் கட் பண்ணிட்டு வந்து போட்டிருக்கேன். நல்லா கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த பச்சை ஒரு மாதிரி போகும், அதில் பச்சையாக தண்ணி மாதிரி ஊற்றும். அது போனதுக்கப்புறம் மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு அதை துணியில் துடைச்சிட்டு போட்டிருக்கேன். சட்டியிலேருந்து எல்லாமே ட்ரையாக வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போது சும்மா இங்கே இருக்கிற வரலையும் தடவிக்கிறதுக்காக செய்கிறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் கருஞ்சீரகம் இருந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டால் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் கருஞ்சீரகம் மட்டும் இல்லை, அதனால் நான் இதை மட்டும் போட்டு செஞ்சிட்ருக்கேன். ஓகே, கொஞ்சமாக மல்லிகைப்பூவும் ஒரே ஒரு ரோஸும் எங்கள் வீட்டு வாசலில் இருந்தது, வாசனைக்காக போடலாம் அப்படி. மல்லிகைப்பூ வந்து வீட்டு வாசலில் பூத்த பூ தான். ஸோ அதையும் போட்டுக்கிட்டேன். ஒரே ஒரு ரோஸும் மல்லிகைப்பூவும், பன்னீர் ரோஸ். அது ஒரு ஸ்மெல் நல்லாயிருக்கும். நல்லாலையோ போட்டேன். நெல்லிக்காய் என்கிட்ட இல்லை, பெரிய நெல்லிக்காய். எங்கள் வீட்டில் வந்து நெல்லிக்காய் காய்க்கும் தோட்டத்தில் நிறையா. அதை வந்து எங்கள் அம்மா விழுந்ததெல்லாம் பொறுக்கிட்டு வந்து அலசிட்டு கழுவி காய வச்சு இடித்து கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இடித்து அடை தட்டி காய வைப்பாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் இது தான் நெல்லிக்காய் அடைன்னு சொல்லி இதை தான் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அந்த நெல்லிக்காய் அடையில் ஒன்று ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. அதுலேருந்து ஒன்று மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டேன், பெரிய நெல்லிக்காய் அடை. காஃபி தான் வச்சு டீ வைக்கிறதுக்காக தண்ணியை ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ காஃபி மூடு வந்துச்சு. சரி, கொஞ்சமாக காஃபி தூள், எனக்கு மட்டும் பால் எடுத்து காஃபி தூள் போட்டுக்கிட்டேன். எனக்கு டீ அவ்வளோவா பிடிக்காது, இங்கே வந்ததுலேருந்து டீ ஒழுங்காக குடிக்கவே இல்லை. ஸோ அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் மூடி வச்சுட்டு 2வது நாள் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். நேற்று தான், வெள்ளிக்கிழமை தான் எடுத்துட்டு அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணேன். சரி, அப்படியே அந்த கருவேப்பிலை அந்த இதெல்லாம் ஊறி போய் இருக்கும் சூப்பராக. ஸோ அதை எடுத்துகிட்டு டிஃபன் பாக்ஸில் வடிகட்டி வச்சுக்கிட்டேன். ஏன்னா சும்மா 1 மாதத்துக்கு தானே, எங்களுக்கு மட்டும்தான் இது. ஸோ நீங்கள் இதை அப்படியே செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். முடி ஸ்ட்ராங்காக, ஹெல்த்தியாக, ஆரோக்கியமாக நல்லா வளரும். இன்னும் சொல்லப்போனால் குட்டி குழந்தையிலேருந்து தடவி பாருங்கள். நானாக சொல்கிறேன் பாருங்கள், அடுத்த வருஷம் இந்த லீவுக்கெல்லாம் பாப்பாவுக்கு நல்லா ஒரு சாணிட்டு முடி வளர்த்து காட்டுறேன் பாருங்கள். நான் வீட்டில் இதை செய்கிறதில்ல, ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது நான் செஞ்சு. ஸோ இந்த கருவேப்பிலையெல்லாம் நல்லா புழிஞ்சு போட்டுட்டு இந்த தட்டில் இருக்கிற எண்ணெயை நான் தடவிக்கலாம் அப்படின்னு நான் தடவிட்டு, பாப்பா தடவிட்டு, மீதி மிச்சத்தெல்லாம் வினோவுக்கு, தம்பிக்கு, எல்லாருக்கும் தடவி விடலான்னு. நல்லா அடி வேரில் தடவுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
வீக்லி ட்வைஸ் தடவுனாலே போதும், முடி சூப்பராக ஸ்ட்ராங்காக நல்லா வளரும். எனக்கு நிறைய வளரும் முடி, நெத்தியில் மட்டும்தான் சொட்டை ஏறிக்கிட்டே போகுது. அதர்வைஸ் எனக்கு முடி நல்லா வளரும். ஆனால் நான் வளர விட மாட்டேன். 2 months ஒன்ஸ் கட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எங்கள் அம்மாவே திட்டுவாங்க, முடி நல்லா வளருது, இவன் ஏன் கட் பண்ணிக்கிட்டே இருக்காம்பாங்க. அதுவும் ஒசூர் போனதுக்கப்புறம் முடி இன்னும் நல்லா கருப்பாக நல்லா வளர ஆரம்பிச்சிருது. எங்கள் ஊரில் இருக்கிற வரையும் என் ஸ்கின் கலரு, என் கண்ணு கலரு, என் முடி கலர் ஒரே கலரில் இருக்கும். ஆனால் ஒசூர் போனவுடனே முடி கருப்பாக இருந்துச்சு. எனக்கெல்லாம் 38 40 39 வயசு ஆகிடுச்சு. ஆனால் என் முடியெலாம் இன்னும் ஒன்று கூட நினைக்கல. அந்த காதுகிட்ட இப்போ தான் 2 நிறச்சி வருது. எங்கள் அக்கா என் தங்கச்சிக்கெலாம் நிறைய நிறச்சிருக்கு, என் தம்பிங்களுக்கெலாம். என் அக்காவுக்கு ஒன்று கூட நினைக்கல. முக்கியமாக பெரிய முடியே எனக்கு ஒன்று கூட நிறச்சிருக்காது. சின்ன காது ஓரத்தில் இந்த பக்கம் 2, இந்த பக்கம் ஒரு 4 இப்போ தான் நிறைக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இதை நல்லா வேரில் வச்சு அரைக்கி தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் காய்ச்சி வச்சிட்டிங்கன்னா 1 இயர் ஒரு 3 மாதத்துக்கு வரும் குறைஞ்சது. எனக்கெலாம் 1 இயரே வரும். தேங்க்ஸ்.